நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க. ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு 2 விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க. நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3ஆம் ஈத்துங்க, ரெட் சிந்தி மாடு. இன்னும் 10 நாளில் கன்று ஈனுங்க. வட இந்திய ஊசி தான் போட்டிருக்கோம்னாங்களுங்க. மாடு 3ஆம் நேத்துங்க, பல்லு சேர்ந்துருச்சு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி எதுவும் கிடையாது. பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 சாயந்தரம் 4, ஒரு நாளைக்கு 8 பிடி பால் தெளிவாக கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. ஆண்கள் கறந்தால் அணைக்க தேவையில்லை, பெண்கள் கறந்தால் கால் அணைச்சி பால் கறக்கணும்னு சொன்னாங்களுங்க. மாடு நல்ல குணமான மாடுங்க, நல்ல சாதுவான மாடு, ரெட் சிந்தி மாடாக இருக்குது. நல்ல தலையமைப்புங்க, நல்ல திமிலேத்தத்தில் நல்ல புறவேத்தமுங்க. உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளம், நல்ல நெட்டு உயரத்தில் நல்ல வாட்டர் சாறு மாதிரி நல்லா நீளமுங்க. நல்லா மடிகால் அமைப்பில் இருக்குது. 4 காம்பு தெளிவாக இருக்குதுங்க. ஒவ்வொரு காம்பும் ஒரு 3 இன்ச்சு நீளத்தில் தெளிவான காம்பு அமைப்பில் இருக்குது. நல்ல மடி அமைப்புங்க, நல்ல மடி விட்டுக்கிட்டு வருதுங்க. இன்னும் 10 நாளுக்குள்ளே கன்று ஈனுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. ஒரு நாளைக்கு 8 லிட்டர் பாலில் உங்களுக்கு ஒரு ரெட் சிந்தி மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம், அல்லது ஃபோன் மூலியமாக உண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. ஒரு மாடு தான் வாங்குறீங்க, ஒரு கன்று தான் வாங்குறீங்க, உங்களுக்கு வாடகை வந்து அதிகமாக வரும்னு நினச்சிங்கனாலும் நாம் ஜாயிண்ட் வாடகைக்கு உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க. நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு நாம் மீதி தொகையை நம்ம வண்டி வாடகை வாங்கிக்கலாமுங்க. நல்ல மாடுகள், நல்ல கன்றுகள் நாம் நாள்தோறும் விற்பனை பதிவாக போட்டுட்டு வரோம். தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க. நம்மளோட பண்ணைக்கு நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் ஆதிரா கேட்டல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாவே நான் பண்ணின லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடுங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்து உண்டான விளக்கத்தை கேட்டு வாங்கிட்டு போய்க்கலாமுங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 6 பல்லுங்க, 2ஆம் ஈத்து காங்கிரேஜ் கிராஸ் மாடுங்க. மாடு நல்லா பெருவெட்டான மாடு, நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்குதுங்க. நல்ல நீள உயரம், உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உடசலான உடம்புங்க. நல்ல கால்கள் ஊக்கமான கால்கள் அமைப்பு, நல்லா எலும்பு கணத்தில் தெளிவான மாடாக இருக்குதுங்க. தலையமைப்பு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரேஜ் கிராஸ் மாடுங்க. மாடு நல்ல சாதுவான மாடுங்க, ரொம்ப குணமான மாடு. நீங்கள் மடி, அடிவயிறு, உடம்பு எங்கே தொட்டு எங்கே நீவினீங்கனாலும் ரொம்ப சாதுவாக ரொம்ப அமைதியாக நிற்குங்க, ரொம்ப பொறுமையாக இருக்கும். 6 பல்லுங்க, 2ஆம் ஈத்து காங்கிரேஜ் கிராஸ் மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த மாடு நீங்கள் வாங்கிக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் பிடிச்சிக்கலாம், 2 பேரும் பால் கறந்துக்கலாமுங்க. தாளுதேன் நல்லா குடிச்சிக்குது, தேவை நல்லா எடுத்துக்குதுங்க. ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது. பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5 சாயந்தரம் 5, ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறவை தெளிவாக கறந்துக்கலாம். நல்ல மடி விட்டுக்கிட்டு வருதுங்க. 4 காம்பு தெளிவாக இருக்குது. ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளியும் தெளிவாக இருக்குதுங்க. ஒரே ஓர்ஸான காமமைப்பாக இருக்குது. ஒவ்வொரு காம்பும் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு நீளத்தில் தெளிவான காமமைப்பாக இருக்குதுங்க. நல்லா பூக்காம்பாக இருக்கும். 4 காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறவையில் ஒரு மாடு வேணும், நல்ல குணமான மாடு, சாதுவான மாடாக ஆண்கள் பெண்கள் 2 பேரும் பிடிச்சு பால் கறக்கிற தரத்தில் வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டான உடம்பில் இருக்குதுங்க. நல்ல வால் இறக்கமுங்க, புறவு நல்ல ஏற்றமான புறவை அமைப்பு, நல்ல திமிலேத்தமுங்க, நல்ல முக அமைப்பு, முக லட்சணத்தில் ஒரு தெளிவான மாடாக, நல்லா கூச்ச சுபாவம் இல்லாத மாடாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க. உங்களோட வீட்டு தேவைக்கு பாலுக்கு பயன்படுத்திக்கலாமுங்க. இது எல்லாமே நம்மக்கிட்ட காங்கை மாடுகள், கன்று மாடுகள் இருக்குதுங்க, வட இந்திய மாடுகள் இருக்குது, கன்று எருமைகள் இருக்குதுங்க. உங்களுக்கு எது வேணும் பண்ணைக்கு நேரில் வாங்க, உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கம்.